புதுச்சேரியில் தங்குவதற்கு இடமின்றி நடு ரோட்டில் நின்று கொண்டிருந்த இருவரை வீட்டில் தங்க வைத்த நபரின் 3 சவரன் நகை, பைக், பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். ஊட்டி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் ஜோதி. முதலியார்பேட்டை ஜான்பால் நகர் 100 அடி சாலையில் வாடகை வீட்டில் தங்கி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவரது குடும்பத்தினர் ஊட்டியில் தங்கியுள்ளனர். கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு 1:30 மணி அளவில் புதுச்சேரி நகர பகுதியில் நண்பர்களுடன் சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பினார். 100 அடி சாலையில் ஆர்டிஓ அலுவலகம் மேம்பாலத்தில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய போது சாலையில் காருடன் நின்று கொண்டிருந்த 2 பேர் தாங்கள் மதுரையை சேர்ந்தவர்கள் என்று அறிமுகம் செய்து கொண்டுள்ளனர். மதுரை செல்ல வேண்டும், முடியாத காரணத்தால் இரவு தங்குவதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுள்ளனர். ஜோதி தன்னுடைய வீட்டில் தங்கிக் கொண்டு காலை செல்லுங்கள் என்று அழைத்து சென்றுள்ளார். வீட்டின் மொட்டை மாடியில் படுத்தால் கொசு கடிக்கும் என கூறி தனது வீட்டின் ஹாலில் இருவரையும் படுக்க சொல்லிவிட்டு ஜோதி தனது அறைக்கு சென்று படுத்தார். முன்னதாக தனது 3 சவரன் தங்க நகை, 50,000 ரூபாய், ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் மொபைல் போனை மேஜை மீது வைத்துவிட்டு சென்றுள்ளார். காலை எழுந்து பார்த்தபோது இருவரும் மாயமாகி இருந்தனர். மேஜை மீது வைத்திருந்த செயின், மொபைல் போன், பணம், வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த பைக் திருடிக் கொண்டு மாயமாகி இருப்பதோ தெரிய வந்ததோ. இதுகுறித்து ஜோதி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.